ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இன்னைக்கு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். தக்காளி ஊறுகாய் ரெசிபி. இப்போ இருக்க தக்காளிக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ நாளானு கேடாது. நான் இப்போதைக்கு 1 kg தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது தக்காளி வந்து இந்த மாதிரி 4 பீஸாக ஒரு இதில் 4 கட் பண்ணி அதையும் வந்து 8 பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் கொட்டிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கேஸை ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு வந்து ஒரு சைஸ் புளி போட்டுட்டு நல்லா ஒரு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுனா போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுனா இது ரெடியான பிறகு அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். பாய். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியாகவும் நல்லா வெந்து வந்திருக்கும் தக்காளி. இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் போட்டு அரை வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியாகவும் நல்லா வெந்து வந்திருக்கும் தக்காளி. இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் போட்டு அரை வைக்க போகிறோம். இப்போது ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு 2 பார்ட்டிஷனாக நம்ம பிரித்து அரைக்க போகிறோம். இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், இதில் வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து கடாய் ரொம்ப ஆடுது. ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு கடுகு. இதில் வந்து கடுகு வந்து நிறைய போட போகிறோம். ஓகேவா? இப்போ இது கூட கருவேப்பிலை, அப்படியே 2 பச்சை மிளகாய், இடித்து வச்சுருக்க ஒரு பெரிய பல்லு பூண்டு, நல்லா இதை வதக்கிட்டு ப்ரௌனிஷாக ஆகின பிறகு நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு தான் நம்ம அதை அரைச்சி வச்சுக்கிறத எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போது நல்லா பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்லோவாக ஊற்றிக்கணும். இதை எடுத்து ஃபுல்லாக இதில் வந்து போட்டுட்டு இது வந்து நல்ல ஒரு மீடியம் இதில் இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்துருக்கு. இது நல்லா பிரிஞ்சு திக்கான ஸ்டேஜுக்கு வரணும். அது கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து தூவிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் வந்து தண்ணி மட்டும் படக்கூடாது. ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடும். ஏன்னா வந்து நான் ஸ்பீடில் வைக்கிறேன் பாருங்கள், டக்குன்னு அப்படியே வெடிக்கும். ஒரு 1/2 hour ஆச்சு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் இந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு மூடியை போட்டு மூட போகிறோம். பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு, பெரிய தட்டு எடுத்து இப்படி மூடிடலாம். அதனால் நல்லா தெரியுதா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக நல்லா தொக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதை வந்து கலரி விட்டுட்டு நல்லா ஒரு கண்ணாடி பவுலில், இதிலே இன்னும் எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் கலராக சாப்பிட்லாம். நம்மளுக்கு எண்ணெய் அந்த உடம்புக்கு நல்லது இல்லைன்றனால நான் இவ்வளோண்டு போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் 150 கிராம் மட்டும் போட்டிருக்கேன். உப்பு அளவு கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போது இது கரைஞ்ச பிறகு நம்ம சாப்பிட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்து அடுப்புலேருந்து இறக்கிறதுக்குள்ளே உப்புலாம் பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு இறக்குறது நல்லது. இந்த ரெசிபி நாங்கள் ஹோம்மேடாக செஞ்சு சேல் பண்ணலாம் இருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதில் வந்து 2 எறா போட்டு இல்லை இது
மஷ்ரூம் போட்டு கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.